தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ ரொம்பவே வித்தியாசமான வீடியோவா இருக்க போகுது. ரீசெண்டா நம்ம சேனலோட கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ என்னோட வாட்ஸ்அப் காலை நான் ரெக்கார்ட் பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இல்ல ஆப் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாரு. சோ நம்ம மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா பேசுற போன் காலை ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து போன்லயே கொடுக்குறாங்க. பட் ஆனா வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வாட்ஸ்அப் தரப்புலையும் கொடுக்கல, போன்லயும் வந்து கிடையாது. ஆனா நம்மள மாதிரி ஆளுங்கலாம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா பர்சனலாவும் சரி அபிஷியலாவும் சரி நிறைய கால்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சோ அத வந்து ரெக்கார்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்களும் உங்களோட வாட்ஸ்அப்க்கு வர கால்ஸ் வந்து ஈஸியா ரெக்கார்ட் பண்ணலாம். சோ வாட்ஸ்அப் காலை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து கேட்டுக்கிறேன். வாட்ஸ்அப்ல டிஃபால்ட்டா வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாட்ஸ்அப் காலை எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் காலை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எடுத்த உடனே இந்த மாதிரி அந்த ஆப்பை பத்தி blah blahன்ட்டு நிறைய விஷயம் கொடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சம் பர்மிஷன்ஸ் எல்லாமே அலோவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. சோ இதுல கொடுத்திருக்க பர்மிஷன்ஸ் எல்லாமே என்ன கேக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து பர்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் எனேபிள் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த எனேபிள் சர்வீஸையும் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த எனேபிள் சர்வீஸ் அப்படின்றது எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் எக்ஸாக்ட்டா பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நீங்க ரெண்டு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஆப்ல லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெக்கார்ட் எனேபிள் அப்படினு இருக்கும். சோ அது வந்து டிசேபிள் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க, எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் அப்படின்றத வந்து மாத்தி வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதான். இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சது. இப்போ பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ட்ரையல் வந்து காட்டுறேன். நம்ம கால் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்றதுக்கு. சோ நான் வந்து ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் வந்து பண்றேன். சோ இப்போ இந்த கால்ல வந்து நம்ம ஏதோ ஒன்னு பேசுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். சோ கிட்டத்தட்ட ஒரு 10-11 செகண்ட் போயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு பிறகு இந்த கால் ரெக்கார்ட் வந்து இப்போ நம்ம மொபைல்ல வந்து சேவ் ஆயிருக்கும். இதை நான் பார்க்கணும்னா எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ மறுபடியும் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப் குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேம் உடைய உங்களுக்கு வந்து காட்டிடும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காட்டிட்டு இருக்கு. சோ இது எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டுது. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு 10-11 செகண்ட் போயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா நாம பேசினா அந்த வாட்ஸ்அப் கால் வந்து ஈஸியா வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த ஒரு மெத்தட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு நாம வாட்ஸ்அப் காலை வந்து அபிஷியலாவும் சரி பர்சனலாவும் சரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நாம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான ஆப்ஷனே கிடையாது வாட்ஸ்அப்ல. இருந்தாலும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் காலை ரொம்ப ஈஸியா வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஆப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.